வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சரத்தை மீட் பண்ணேன். சரத் வந்து பிக்சல் 7 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம கஸ்டம் ரோம் ஆஸ்பெக்ட்ஸில் 7 என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்மளால் அநேகமாக அடுத்து வந்து ஃபஸ்ட்டு லீனேஜ் ஓஎஸ் யூஸ் பண்ணுவான். லீனேஜ் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஆர் ட்ராய்டு, அதுக்கப்புறம் இருக்குது எவல்யூஷன் எக்ஸு. ஜம்பிங்லேயே தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஜம்பிங்லேயே இருப்பேன். சரி, இது ஆக்சுவலாக எவ்வளோக்கு வாங்கணும் நம்ம? 15,800 செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இதில் சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நமக்கு வந்து சேலஞ்ச் எதுவும் வரல. ஆனால் என்ன சேலஞ்ச் வரலாம் அப்படின்னா பேட்டரி ஸ்வெல்லிங் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ நாளை பின்ன பேட்டரி ஸ்வெல் ஆச்சுன்னா சில சமயங்களில் அவங்களுக்கு மூடு நல்லா இருந்தால், யாரை சொல்கிறோன்னா கூகுளோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து நம்மகிட்ட பில்லோ இல்லாட்டி ஒரு சில விஷயங்கள் கேட்காம நமக்கு வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னா நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். இப்போது ராகவன் என்ன பண்ணாருன்னா பிக்சல் 8லேருந்து பிக்சல் 6ஏக்கு மூவ் ஆகிட்டாரு. எவ்வளோ சூப்பரான அப்கிரேடில். ஸோ 6ஏக்கு மூவ் ஆகிட்டாரு. ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து பிக்சல் 6ஏ மைண்டில் பதிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஸோ அதனால அது எனக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், பிடிச்சிருக்கு. அது அந்த ரீசன்னாலே அதுக்கு போயிட்டாரு. ஆனால் 60 ஹெர்ட்ஸ் தான் இத்தனைக்கும். கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா, நான் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே பழகிருச்சு பவர் சேவர் மோட் போட்டு. இதில் நான் 60 ஹெர்ட்ஸ் இருந்தேன், 90 ஹெர்ட்ஸோ 120 ஹெர்ட்ஸ் எனக்கு அதை பற்றி வருத்தம்னு சொல்லி ஸ்விட்ச் ஆகிட்டாரு. இப்போ என்னாச்சுன்னா, இந்த ஃபோனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டோட ஃபோனு வெளியில கொடுத்து இவங்க மாத்திருக்காங்க, பேட்டரி மாத்திருக்காங்க. அவன் ஏதோ மாத்தி கொடுத்தாங்கிறான், பட் அவன் நிஜமா மாத்தினான்னு கூட தெரியல. பேட்டரி மாத்தினதுக்கு அப்புறமும் இது என்ன பண்ணுது, பேட்டரி வார்னிங் வந்துகிட்டு இருக்கு. சரியா, அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, சரி இதை நம்ம வந்து கூகுள்கிட்ட கொடுத்து பார்ப்போம், என்ன சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கூகுள்கிட்ட கொடுத்து பார்த்தாரு. அவன் ஒன்று என்ன பண்ணா, டிவைஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுவான் இல்லையா, டேரக்டா நொய்டா கூகுள்கிட்ட என்கொயர் பண்ணி. ஏன்னா இப்போ ஃபோனில் வந்து இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ்னு ஒன்று போடுவான், 850 அந்த மாதிரி தான் போடுவான். ஸோ இது வந்து நேரம் நொய்டா அப்படின்னும் போது இந்த மாதிரி சார்ஜஸ் போடல. பட் அவங்க வந்து டிவைஸ் எடுத்துக்கிட்டாங்க, அங்கே வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெயில் வருது. மெயில் வந்தோடனே நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு 2 டேஸில் உங்களுக்கு சொல்லுவோம் என்ன பிரச்சனைன்னு. அதெல்லாம் நாங்கள் மாற்றணும்னு நினைப்போம், நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் மாற்றுவோம், இல்லாட்டி மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனைலாம் இந்த போயிட்டு இருக்கும்போது பேட்டரி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே தாங்கலை. அது ஏதோ குப்பை பேட்டரி ஏதோ போட்டு விட்டான் போல லோக்கலில். அடுத்து என்னன்னா, இவருக்கு லைட்டாக டிஸ்பிளே கொஞ்சம் ஏதோ கோலராக இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு, ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால மாற்றிடலான்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, இவங்க செக் பண்ணிவிட்டு வெளியில கொடுத்து நீங்க மாத்திருப்பீங்க போல, ரிமூவ் பண்ணவே முடியல. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா பேட்டரி மட்டும் மாத்தி அனுப்புறோம்னு மாத்தி அனுப்பிட்டாங்க. ஐயோ ரொம்ப கொடூரமா இருக்கு. பேட்டரி மட்டும் அதனால ஃப்ரீயா மாத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கு காசு கேட்கல. அதனால இவருக்கு அது ஹாப்பி. ஆனா ஏதோ ஓட்டிருக்கானுங்க அவனுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. வெளியில கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, பேக்ல வந்து அந்த கருப்பு கலர்ல ஒரு கொந்து இருக்கும்டா, தாறு மாதிரி. அதை எடுத்து எல்லாருக்குமே உருட்டி, நம்மகிட்ட நிறைய தான் இருக்கு, எடுத்து ஊத்துற அப்படின்னு சொல்லி ஊத்திடுறாங்க போல. அது என்னாச்சுன்னா ஓப்பன் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால அவங்க சொல்லிட்டாங்க, இது ஓப்பன் பண்ணா டிஸ்பிளே டேமேஜ் ஆகும், ஃப்ரேம் ஏதாவது ஆகும், அப்படி ஆச்சுன்னா செலவாகும், இவ்வளோ ஆகும் அப்படிலாம் சொன்னோன்னே இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனால் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இவங்க இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராக்சிமிட்டி இப்போ வேலை செய்யலை. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அனுப்புனனால எங்களோட டோக்கன் ஆஃப் ஒரு இது நீங்கள் அனுப்புனதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேட்டரி மாற்றிடுறேன். மெயிலே வந்துருச்சு, பேட்டரி மாற்றிட்டேன், பட் மற்றதை நீங்கள் வேணான்னு சொன்னனால நாங்கள் வேறு எதுலையும் கை வைக்கல. ஆனால் நாங்கள் இதை இந்த கோலத்தில் இருந்தனால நாங்கள் அதை செக் பண்ணும்போது ஏதாவது ஆகாமல் அந்த மாதிரி மட்டும் போட்டு அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங்கு, ப்ராக்சிமிட்டி ஒர்க் ஆகலை இப்போதைக்கு. ப்ராக்சிமிட்டி ஏன் ஒர்க் ஆகலைன்னு தெரில, ஒருவேளை அதுக்கு மேலே க்ளூவோ இல்லாட்டி ஏதாவது ஓட்டியிருக்கான்னு தெரில. ப்ராக்சிமிட்டி ஒர்க் ஆகலை. பேட்டரி புதுசு மாற்றி கொடுத்தனால இப்போ நம்ம ஆள் ஹாப்பியாக இருக்காரு. ஒரு நாள் 1.5 நாள் சார்ஜ் இந்த இதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த பிரச்சனையில ஒரு நல்லது. ஆனால் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 6ஏவோ 7ஏவோ ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம் ஆடு, வாங்கினா அதுக்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இப்போ நீ 7A வாங்கிட்ட. இது எதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ 7A பற்றி தான் வரும். இப்போ உடனே யாரும் வந்துடக்கூடாதுல்ல. எப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கண்ணே அதனால தான் 7A வாங்கலான்னு சொல்லி போய் வாங்கிட்டேன், இப்போ இந்த மாதிரி ஆச்சுண்ணே அப்படின்னு சொல்லி பயப்படவும் கூடாது. ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம், பிரச்சனை அதுக்காக தான். ஸோ 15,800 நம்மால் வாங்கியிருக்கான். இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து 7A 6A 8A யூசர்ஸ்லாம் சில சமயங்களில் சொல்றீங்க, 9A யூசர் கூட சொல்றீங்க, என்னன்னா லைட்டாக ஹீட் ஆகுது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்க. ஸோ இப்போ 7Aல வந்து நாங்கள் ஆக்சுவலாக கஸ்டமரும் போக காரணம் என்ன எல்லாமே நீங்கள் இப்போ தொடர்ந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ பில்டு குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் உனக்கு இருந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோன் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்த? இது மாதிரி A54 Pixel 4XL யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ A54 Pixel 4XL. ஸோ Pixel 4XLலேருந்து இப்போ நீ 7Aல லேண்ட் ஆகும்போது எந்த விதத்தில் Pixel 4XL கெத்து அப்படின்னு தோணுச்சு, இல்லாட்டி எந்தெந்த ஏரியாவில் 7A வந்து Pixel 4XLக்கு ஒரு அப்கிரேடாக ஃபீல் ஆச்சு? Pixel 4XL வந்து கேமரா நல்லா இருந்தது, ஃபோட்டோகிராஃபி இல்லை, ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. அது ஸ்பீக்கர்
செம்மையாக இருந்தது ஸ்பீக்கர். இதுக்கு அதுக்கும் பார்த்தா அது வேறு லெவலில் இருக்குது. ஓகே 4XL. ஓகே 7A எங்கே சூப்பராக ஃபீல் ஆகுதுன்னா பேட்டரி பேக்கப். பேட்டரி பேக்கப் 90 ஹவர்ஸ் டிஸ்பிளே, அதுவும் 90 ஹவர்ஸ் தான். இருந்தாலும் இது பஞ்சோல் வச்சு வருது இல்லை. ஓகே ஓகே. அது ஒரு பெரிய டாப்ல வந்து பெரிய ஏரியா அப்படியே பெசலாவே ஆயிடும். நல்லா நாச் இல்லை, பட் பெசலாவே ஆயிடும். அது உள்ள டாட் ப்ரொஜெக்டர் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே ஓகே ரைட்டு. ஸோ அந்த விதத்தில் பில்டு குவாலிட்டி இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணுது. அது கொஞ்சம் இதோட ஸ்லிம்மாகவும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும். ஏன்னா அது எக்ஸல் சீரீஸில் வருதுல்ல. Pixel 4XLங்க அதான் யூஸ் பண்ணுறான். இதை வேற என்ன பண்ணி வச்சிருக்கான்னா பேக் வந்து பெயிண்ட் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஓகே. ஸோ இதை தாண்டி மற்றபடி நெட்ஒர்க்கில் ஏதாவது வித்தியாசங்கள்? நெட்ஒர்க்கில் அது நல்லா இருந்தது. Pixel 4XL சூப்பராக இருந்தது. ஸ்னாப்ட்ராகன் இருந்தால் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஓகே. நீ என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுற? ஏர்டெல். உனக்கு இப்போ 5G 4G ஸ்விட்சிங் அந்த மாதிரியான இதில் பெயின் வருதா, இல்லாட்டி காலே கம்ப்ளீட்டாக வேலைக்கு இல்லை 5G 4G ஸ்விட்சிங்லாம் வருது. ஓகே 5G 4G ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ளே போனால் 4Gக்கு போயிடுது, வெளில வந்தால் மட்டும் தான் 5G கிடைக்குது அந்த மாதிரி. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் கேட்டுக்கணும்ல, அதுக்கு தான். ஓகே. டிஸ்பிளே வந்து இன்டோர் as well as அவுட்டோரில் எப்படி இருக்கு? அவுட்டோரில் நல்லா இருக்கு. ஆனால் Pixel 4XL அந்தளவுக்கு அவுட்டோரில் இல்லை, இது நல்லா இருக்கு. ஓகே. டிஸ்பிளே வந்து அவுட்டோரில் இது ஓகே. அப்புறம் இப்போ டிவைஸ் வந்து ஆன் த ஹோல் நம்ம போகும்போது இப்போ உனக்கு கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் வந்து ஏஐ ஃபீச்சரோட சேர்ந்து இன்டகிரேட் ஆகிடும். நீ பார்த்துருப்பேன், கால் டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் வரும். அது யூஸ் பண்ணி பார்த்தியா? இல்லை, நான் யூஸ் பண்ணேன். நானும் யூஸ் பண்ணலையா? சரி ஓகே. ஆடியோ எமோஜி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆடியோ எமோஜி யூஸ் பண்ணியா? யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னாங்க? என்னடா வீடு தேடி வந்து பார்த்து ஏதாவது அழுத்தலாம், டிங் டாங் அப்படின்னு கிளாஸ் கட்டுற மாதிரி அந்த மாதிரி கலாய்க்கலாம். சரி. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? அதாவது ஸ்பீக்கர் பற்றி பேசிட்டேன், பட் இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஓகே. சரி. இப்போ இதில் வந்து நீ சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் சிம். ஓகே பக்கா. சரி. இப்போ இதில் கேமரா யூஸ் பண்ணும்போது 4XL விட இதில் ஃபோட்டோகிராஃபி கம்மி தான். ஆனால் ஓவராலாக உனக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு? வீடியோகிராஃபி நல்லா இருக்கு. வீடியோகிராஃபி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எனக்கு. ஓகே. அடுத்து வந்து என்னன்னா டென்சார் உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அது இதுதான் சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி மேப் போட்டு போனால் ஒரு 55 நிமிஷம் ட்ராவலு போனேன் இங்கே கூடாஞ்சேரிக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் தேட போகிறதே என்னென்னா, ஹீட் ஆகி ஆஃப் ஆச்சு இல்லையா, இந்த மாதிரி இப்போ லீனேஜ் ஓஎஸோ இல்லாட்டி ஒரு சிஆர்ட்ராய்டோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு கஸ்டம் ரோம் போடும்போது கஸ்டம் ரோம் போட்டால் ஹீட் ஆகுதா இல்லையா, அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அதனால ஏன்னா நீ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிற, யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வருதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பக்கா. ஸோ அப்போ மொத்தம் நீ கேம்லாம் ஆட மாட்டல? ரொம்ப கேம்லாம் ஆட மாட்டேன். நீ ஏதாவது கேம் ஆடுறியா? கிளாஸ் ஆடிருந்தேன். ஹெவி கேமரா நீயும்? சரி. அப்போ உனக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூ. ஹீட்டிங் இஷ்யூ பெரிய பிரச்சனை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே. நான் நார்மலாக நீ கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிற கேஷுவலாக யூஸ் பண்ணுற மொபைல் டேட்டா இல்லை ரோட்டில் நிற்கிற சும்மா நீ வந்து ஏதோ சோஷியல் ஆப் சேட் பண்ணுற அப்பயும் ஹீட் ஆகுதா? இல்லை அப்போ அந்த ஹீட் ஆகுது. ஆனால் மேப் யூஸ் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகுது. இது கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களை எவ்வளோ பேருக்கு வந்து உங்கள் ஃபோன் பாய்லராக போச்சு. ரைடே கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு ஃபோன். டைம் என்ன இருக்கும்? ஒரு 3/4 ஹவரில். இல்லை டைம் எத்தனை மணிக்கு இருக்கும்? அந்த ரைடு போகும்போது என்ன டைம் இருக்கும்? காலைல 10:30 இருக்கும். 10:30? ஓகே ஓகே. 10:30 to ஒரு 11 o'clock நீ போயிட்டு இருக்கும்போது 11:15 ஆஃப் ஆயிட்டான். அது மொபைல் ஹோல்டர் வச்சிருக்கேன், அதில் மவுண்ட் பண்ணி தான் போவேன். டேரெக்டாக சைலண்ட் லைட் படுத்தோன்னு. சரி. இதுக்கு மேலே அவனை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கான்னு தெரில. பட் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு வந்து அவங்களோட டிவைஸ் ஹீட் ஆகிருக்கு. பட் அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆகிற அளவுக்கு டிவைஸ் ஓவர் ஹீட் ஆகிருக்குன்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அந்த வார்னிங் கொடுத்து. ஸோ அந்த அளவுக்கு ஆயிருக்கு. அந்த ஹீட் அப்புறம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுடா? அது போகிறது 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. கைட்டிட்டு அப்படியே கையிலே வச்சுருந்தேன், ஹீட்டு போகணும். அது போக கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணால் ஆன் ஆச்சு. ஓகே. இவ்வளோலாம் ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னா போர்டு எகிரிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரைட்டு. மொத்தம் மேப் யூஸ் பண்ணும்போது உங்களில் யாருக்காவது உங்கள் டிவைஸ் ஏதாவது ஹீட் ஆகிருந்ததுன்னா அது என்ன மாடல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பெரும்பாலும் பழைய டிவைஸில் வந்து ஹீட் இஷ்யூ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ 7A வந்து அவ்வளோ தர பழசு இல்லை. நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 8 வருஷம் பழைய ஃபோனில் இப்பயும் போட்டு மேப்லாம் போட்டு அடிச்சு பிலிவர் குத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து வாயை தள்ளிட்டு பறந்துடும். ஸோ அந்த மாதிரினா ஓகே. பட் 7A வந்து ரீசனபிளி இப்போ ஒரு 3 வருஷம் பழசு அப்படின்னும் போது கொஞ்சம் டூ மச் தான். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா உனக்கு வந்து ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஊருக்குள்ளே எல்லாருமே அதை தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? நீ வந்து பீட்டா யூஸ் பண்ணியா இல்லை ஸ்டேபிள் யூஸ் பண்ணியா? ஸ்டேபிள் தான் யூஸ் பண்ணேன். ஸ்டேபிள் தான் யூஸ் பண்ணேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எந்த இடத்துல உனக்கு பிக்சல் ஓஎஸ் பிடிச்சிருக்கு? அனிமேஷனாக நல்லா இருக்கு. அப்புறம் புதுசாக ஃபீச்சர்லாம் நிறைய வந்திருக்கு. 4XL கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே இருக்கு. ஓகே. அதாவது உனக்கு 4XL கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் பெட்டர். நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே. அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு.
ரைட்டு. ஸோ இப்போ பேட்டரி லைஃப் நீ ஆரம்பத்திலேயே சொல்லிட்ட. சார்ஜிங் எப்படி நீ சமாளிச்ச? ஏன்னா சார்ஜிங் வந்து பொதுவாகவே இந்த ஏ சீரிஸ் ஸ்லோவாக இருக்கும். அதை நீ எப்படி டீல் பண்ண? ஓவர் நைட் சார்ஜ் தான் பண்ணுவேன். ஓவர் நைட் சார்ஜ் தான். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கிருக்கா? தாங்கிடுது. இந்த மாதிரி எங்கேயாவது வெளில போனால் தான் நாசமாக போயிருது இல்லையா? சரி, அந்த 45 நிமிஷத்தில் ஹீட் ஆச்சு இல்லை, எவ்வளோ பேட்டரி போட்டு நீ எடுத்துகிட்டு போயிருந்தா எவ்வளோ பேட்டரி இருந்தது ஆன் பண்ணும்போது? 80 இருந்தது. அது முடியும் போது 65 60 கிட்ட வந்து. ஓகே. ஸோ அந்த அந்த ஒரு 3/4 மணி நேரம் மேப் போட்டு ஓட்டும் போது ஹீட் ஆகி ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணி பார்த்தா ஒரு 60-65% இருந்தது. ஓகே, இதெல்லாமே டேட்டாவாக நம்ம மக்களுக்கு போய் சேரும், அதுக்கு தான். ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ வந்து ஒரு Pixel 7a ஒன்றை இருக்கு. யாருக்கு நீ சஜஸ்ட் பண்ணுவேன்? இந்த Pixel 7a வந்து இந்த மாதிரியான இந்த கேங்கில் வரவங்களுக்கு இது செட் ஆகும். இப்போ கேமர்னா சத்தியமாக நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கு இல்லையா, நீ யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்? கேஷுவல் யூஸராக தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஒரு கேஷுவல் யூசர். கேஷுவல் யூசர்னா எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? இப்போ உன்னோட உன் அபிப்பிராயத்தில் ஒரு கேஷுவல் யூசர்னா அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன்? கேமரா லைட்டாக யூஸ் பண்ணுறது. ஓகே. யூஏ இன்டராக்ட் பண்ணுறது. சும்மா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறமா ஓஎஸ், பிக்சல் ஓஎஸ், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது ஒரு சில டிமாண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து Pixel 7a வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ 7a வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, பட் 7a வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டே இருக்குன்னா தைரியமாக வாங்கலாம். ஏன்னா ஃப்ரெண்டோட பில் இருக்கும், அவர் பேரில் தான் எல்லாமே இருக்கும். நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளமே பில்லு கேட்டால் கூட நம்ம பில் கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எப்பயும் சொல்கிறதுங்க, கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம ஃபோன்ஸ் ஏதாவது விற்று வாங்கி அந்த மாதிரி பண்ணோம்னா பிரச்சனைகளை ரொம்பவே தவிர்க்கலாம். ஆமாம், ஏதாவது ஃபியூச்சர் ப்ராப்ளம்னா கூட நம்ம போய் ஃப்ரெண்டு கழுத்தில் போய் கத்தி வைக்க போகிறது இல்லை. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும், பிராண்ட் சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து ஓனரோட ஆத்தென்டிகேஷனோ ஓடிபியோ இல்லாட்டி ஏதாவது வேணும் அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்கியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் ஆகியிருந்திருக்கும். அப்படி ஆகியிருந்ததுன்னா நமக்கு அது தேவைப்படும். ரைட்டு. ஸோ இப்போ எப்படியும் லீனேஜ் ஓஎஸ் நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணிவிடுவோம். ஃப்ளாஷ் பண்ணிட்டு நம்ம சரத் அதை யூஸ் பண்ணுவான். ஸோ 1 வீக் கழிச்சு லீனேஜ் ஓஎஸ்ல இந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லுவான். ஸோ நம்ம அப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் நீங்கள் யாராவது கஸ்டமர் ரோம் யூஸ் பண்ணுறீங்க பிக்சலில் அப்படின்னா என்ன ரோம் யூஸ் பண்ணுறீங்க, எதனால் அந்த ரோமுக்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, சரத். பார்க்கலாங்க. பாய். சூப்பர். நல்லா வந்தா சிஆர் டிரைட் இருக்குல்ல, அந்த மாதிரி ரோம்லாம் போடும்போது என்ன ஆகிடும்னா